இங்க மீனா ஒரு பக்கம் அவங்களோட பேக் எல்லாம் பேக் பண்ணிட்டு தயாரா நின்றுட்டு இருக்காங்க. அப்ப இதை பார்த்துட்டு வீட்டில் இருக்க எல்லாரும், மீனா என்னாச்சு, நீ எதுக்கு இங்க இருந்து போற அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் அண்ணாமலை கேட்கிறாரு. அடுத்தபடியா இங்க ரவியும் ஸ்ருதி இருந்துகிட்டு, முத்து ஏதாவது சொன்னாங்களா, அவங்க ஏதாவது அவங்க கிட்ட சண்டை போட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஆனா அதுக்கு மீனா வாயை திறந்து பேசாமலே நின்றுட்டு இருக்காங்க. அப்ப இதை பார்த்துட்டு விஜயா அடுத்த நிமிஷமே, இங்க பாரு, சமைக்கிற வேலையை விட்டுட்டு உன் பாட்டில் என்ன உங்க அம்மா வீட்டுக்கு கிளம்புற, ஒழுங்கா சமைச்சு வச்சுட்டு போ அப்படின்ற மாதிரி அவங்க பிரச்சனையை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அப்ப அண்ணாமலையும், விஜயா உன்னால வாயையும் வயிறையும் கண்ட்ரோல் பண்ண முடியாதா, உனக்கு வேணும்னா நீ போய் சமைச்சுக்க, இப்போ மீனா இந்த வீட்டை விட்டே போறதுக்கு பேகை தூக்கி நின்றுட்டு இருக்கா, நான் என்ன பிரச்சனைன்னு கேட்டுட்டு இருக்கேன், உனக்கு அதெல்லாம் முக்கியமா தெரியல, உனக்கு இன்னைக்கு சமையல் தான் முக்கியமா அப்படின்ற மாதிரி அண்ணாமலை இந்த பக்கம் விஜயா கிட்ட கோவப்படுறாங்க. உடனே விஜயா இருந்துகிட்டு, ஏங்க அவ வேலை சமைக்கிறதுங்கிறதுக்காக சொன்னாங்க, நீங்க என்னமோ திடீர்னு என்கிட்ட திரும்புறீங்க, அவகிட்ட கேள்வி கேளுங்க, என்கிட்ட கோவப்படாதீங்க அப்படின்ற மாதிரி விஜயா ஒரு பக்கம் மறுபடியும் மீனா கிட்டே திருப்பி விட்டுறாங்க. அப்போ மறுபடியும் அண்ணாமலை, இங்க பாரு மீனா, நீ எதுக்காக இந்த வீட்டை விட்டு போற, ஏதாவது பிரச்சனையா, இந்த வீட்டில் வேற ஏதாவது நடந்துச்சா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ உடனே இந்த பக்கம் மீனாவும் என்ன சொல்றதுன்னு தெரியாம திருன்னு முழிக்கிறாங்க. ரோகிணியை பார்த்து அப்படியே முறைக்கிறாங்க. அதே நேரத்தில் மீனாவும், இல்லை மாமா, நான் இந்த வீட்டில் இருந்தால் சரி வராது அப்படிங்கிற மாதிரி இங்கே ஒத்த வார்த்தையில் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அண்ணாமலையும், இங்கே பாருமா, நீ இந்த வீட்டில் இருந்தால் சரி வராதுன்னு சொல்கிற, சரிம்மா நான் அதை ஏற்றுக்கிறேன், ஆனால் அதுக்கான காரணத்தை சொல்லு, யார் உன்னை என்ன சொன்னா, உன் மனசில் ஏதாவது உண்மை இருக்கா, அதை முதல்ல போட்டு உடமா அப்படின்ற மாதிரி இங்கே அண்ணாமலை டைரெக்டாக மீனா கிட்ட கேட்குறாங்க. அப்போ மீனாவோட மனசுலையும், எப்படியாவது ரோகிணியை பற்றி உண்மைகளை சொல்லிட்டேன்னா நமக்கு மனசில் இருக்க பாரமே தீந்துரும் அப்படின்ற மாதிரி அவங்க உள் மனசு யோசிக்க தான் செய்யுது. ஆனால் அவங்க திடீர்னு அவங்க மைண்டுக்குள்ள நேற்று கண்ட கனவை நினச்சி யோசிச்சு பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. நான் இந்த உண்மையை மட்டும் சொன்னேன்னா கண்டிப்பாக மாமாவோட உயிருக்கு ஆபத்து வர்றதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. அதுலேயும் இங்கே நம்ம ஹஸ்பண்ட் முத்து வந்து இந்த ரோகிணியை என்ன வேணாலும் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா முத்து கோவப்பட்டா என்ன வேணாலும் பண்ணுவார், கண்டிப்பாக ரோகிணியை அடித்து கொள்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி அதை நினச்சி பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பயந்துக்கிட்டு, இல்லை மாமா, எனக்கு இந்த வீட்டில் இருக்க பிடிக்காத காரணம் முத்து தான், அவர் இப்போ மறுபடியும் பயங்கரமாக குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு, இப்போ குடிச்சிட்டு வந்தார், ஏன் குடிச்சிட்டு வந்தீங்கன்னு சொல்லி சத்தம் போட்டதுக்கு நான் மறுபடியும் குடிச்சிட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லி இங்கே பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காரு. நான் இந்த வீட்டில் இருந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணி என்னால் முடிஞ்ச உதவிகளை நான் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஆனால் அவருக்கு என்னோட அருமை என்னங்கிறது சுத்தமாக புரியல, அதனால தான் சொல்கிறேன், நான் இந்த வீட்டை விட்டு போயிட்டா எல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி இங்கே மீனா சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துக்கு முத்து வராரு. முத்துவும் கொஞ்சம் ஒரு அரை போதையில் தான் வராரு. அப்போ முத்து வந்து, அப்பா என்னப்பா என்ன எல்லாம் கூட்டம் போட்டு பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்த உடனே கேள்வி கேட்கிறாரு. உடனே அண்ணாமலை எதையுமே கேள்வி கேட்காம முத்துவோட கணத்தில் பலார்னு ஒரு அறை விடுறாங்க. விட்டுட்டு, என்னடா முத்து இது, இந்த குடும்பத்தில் நல்ல பையன் சொல்லி நான் ஒன்றை தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன், ஆனால் நீ என்னன்னா இந்த மாதிரி கேவலமான வேலைகளை பண்ணிட்டு இருக்க, மீனா எத்தனை டைம் உங்கள்கிட்ட குடிக்காதீங்க குடிக்காதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா, ஆனால் நீ இது கொஞ்சம் கூட மனசில் வச்சுக்காம இப்படி குடிச்சுக்கிட்டே இருக்கியே, அப்படி உனக்கு என்னதான்டா பிரச்சனை அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. அப்போ உடனே முத்து இருந்துக்கிட்டு ஏற்கனவே நடந்த விஷயங்களை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்பா நான் வேணும்னு குடிக்கலப்பா, சரக்கு வேஸ்ட்டாக போயிடணும் கொஞ்சோண்டு குடித்தேன், அது தப்பாப்பா, அதுக்கு இவன் என்ன பயங்கரமாக திட்டுறா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே இங்கே அண்ணாமலையும், ஏண்டா அது என்ன அமிர்தமாடா, வேஸ்ட்டாக போகுதுங்கிறதுக்காக குடிச்சேன்னு சொல்லிட்டு இருக்க, அதுவே சரக்கு, அதனால தான் உன் வாழ்க்கையே வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட, உன் வாழ்க்கையில் நிறைய இடங்கள்ல நீ அவமானப்பட்ட, இப்போ நம்மளை அவமானப்படுத்தின ஒரு விஷயத்த வேஸ்ட்டாக போகுதுங்கிறதுக்காக இப்படி குடிச்சேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் ஒரு ரீசனாடா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ முத்துவும் மறுபடியும் மீனாவை கவனிக்கிறாங்க. ஆனால் மீனாவோட பார்வை ரோகிணி மேலே இருக்கு. அப்போ அதை கவனிச்சுட்டு போதையில் இருக்கிற முத்துவும், அப்பா இங்கே பாருங்கப்பா, மீனாக்கு நான்லாம் பிரச்சனை கிடையாது, அவள் ஏதோ ஒரு விஷயத்த மனசில் வச்சு மறைச்சிக்கிட்டு இருக்கா, அது எனக்கு நல்லாவே தெரியும், மீனாவை பற்றி இவ்வளோ நாள் நான் அவ கூட வாழ்ந்திருக்கேன், எனக்கு தெரியாமல் இருக்கும்னு நினைக்கிறீங்களா, அவள் மனசில் மறைச்சிட்டு இருக்க விஷயத்த நம்ம கிட்ட சொன்னால் பிரச்சனை ஏதோ பெருசாகிடும், அதனால் வேற ஏதாவது வெடிக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் அவள் என்ன காரணமாக காட்டி இந்த வீட்டை விட்டு வெளியில் போக பார்க்குறா அப்படின்ற மாதிரி முத்து சொல்கிறாங்க. அப்போ அண்ணாமலையும், ஏண்டா அப்படி ஒன்றை காரணம் காட்டி வெளியில் போகிற அளவுக்கு மீனாக்கு பிரச்சனைனா யாரோட பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ உடனே முத்துவும் குறுக்க வந்து, வேற யாரு, நம்ம பார்லர் அம்மா தான் அப்படின்ற மாதிரி டப்புன்னு இந்த பக்கம் போட்டு உடைக்கிறாரு. இதை கேட்ட ஒரு நிமிஷம் இங்கே பார்லர் அம்மாக்கும் சரி, இன்னொரு பக்கம் மீனாக்கும் தூக்கி வாரி போடுது. அப்போ உடனே அண்ணாமலையும் மீனாவோட முகத்தை இப்படி ஒத்து பார்க்குறாங்க. அப்போ மீனாவும் பதட்டத்தில் இருக்காங்க. இதை கவனிச்சுட்டு இங்கே உடனே இங்கே அண்ணாமலையும், டேய் நீ சொல்கிற மாதிரி இருக்க வாய்ப்பே கிடையாது, அப்படி எந்த ஒரு விஷயத்தையும் ரோகிணியை மறைக்கல, அது மட்டும் இல்லாமல் ரோகிணி சம்மந்தப்பட்ட விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு மீனாவும் என்கிட்ட சொல்லாமல் இருக்க மாட்டா, அவள் எதாக இருந்தாலும் என்கிட்ட ஓப்பனாக பேசிடுவா அப்படின்ற மாதிரி அண்ணாமலை மீனாக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ இதை கேட்ட முத்துவும், அப்பா நீ அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்க, மீனா உண்மையிலுமே ஏதோ ஒரு விஷயத்தை மறைச்சிக்கிட்டு இருக்கா, நான் தெளிவாக இருந்தால் கூட இதை பற்றி பேசியிருக்க மாட்டேன்ப்பா, நான் இப்போ போதையில் இருக்கேன், உண்மையிலுமே எனக்கு பழைய மீனாவையும் இப்போ இருக்கிற மீனாவையும் எனக்கு நல்லாவே தெரியும், மீனா மனசில் ஒரு வருத்தமோ அழுத்தமோ இருந்தால் அவள் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு எனக்கு தெரியும், இப்போ அவள் ரியாக்ட் பண்ணுற விஷயத்தை வச்சே நான் சொல்கிறேன், அவள் மனசில் கண்டிப்பாக ஒரு விஷயம் இருக்குது, அதை வெளியில் கொண்டு வரணும்ப்பா, அதை கொண்டு வந்தால் எல்லாம் சரியாயிடும், நான் அவளுக்கு பிரச்சனை கிடையாது, அவளுக்கு பிரச்சனை இந்த வீட்டில் இருக்கிற பார்லர் அம்மாவாலேயோ இல்லை வேற யாரோலையோ தான் வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இங்கே முத்து
மத்து போதையிலே உளர்றாரு. அப்போ இங்கே ரோகிணிக்கு வர தூக்கி வாரி போடுது. ஐயோ இவன் வர எல்லாத்தையும் நேரில் இருந்து பார்த்த மாதிரி இங்கே சொல்லிக்கிட்டே இருக்கானே அப்படின்ற மாதிரி. அப்போ அண்ணாமலையும் அந்த விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் மீனாவை சமாதானப்படுத்தி, சரி மீனா, நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு தானே போகணும், நீ போயிட்டு வாமா, ஒரு வாரம் போய் இருந்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு மீனாக்கு ஒரு வாய்ப்பும் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலையே மனசில் முடிவு பண்ணுறாரு, மீனாவை தனியாக மீட் பண்ணி பேசி முதல்ல அவள் எந்த விஷயத்த மறைக்கிறாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுன்ட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க.